ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனுடைய அருளால இவ்வுலகில் வாழும் உயிர்கள் அத்தனையும் இன்புற்று வாழ முருகன் அருள் புரியட்டும். இன்னைக்கு என்னுடைய இந்த ஆன்மீக சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன போய் இப்படி வழிபட்டா, இல்ல எப்படி வழிபட்டா நம்ம தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். உலகத்துல முருகனுடைய திருத்தலங்கள் உலகம் பூரா எங்க பார்த்தாலும் நிறைய பரவி இருக்குங்க. ஒரு திருத்தலமும் ஒரு சிறப்போட ரொம்ப சிறப்பா எல்லாராலையும் வழிபட்டு வரக்கூடிய முருகனை ஓஹோ ஓஹோன்னு கொண்டாடக்கூடிய ஒரு அன்பு தெய்வமா முருகப்பெருமான் இருக்கிறார். அது முருகனோட அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடா ரொம்ப சிறப்பா அருள் புரியக்கூடிய தெய்வமா விளங்கக்கூடிய ஒரு திருத்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். இந்த திருச்செந்தூருக்கு நாம போக மாட்டோமா? நம்ம போய் அந்த முருகனை தரிசிக்க மாட்டோமா? முருகன் நமக்கு அருள் கொடுக்க மாட்டாரா? எப்படி போறது? எப்படி போய் முருகனை பார்க்கறது? அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள், மனக்குழப்பங்கள், தடைகள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஏற்படுங்க. அது எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடியது தான். அந்த மாரி அந்த மாரி தடைகள் எதுவும் ஏற்படாம நம்ம போய் திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அவருடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முருகனுடைய சிறப்புகளை எல்லாம். சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலேருந்து வெளிப்பட்ட அந்த 6 தீப்பொறிகள்லேருந்து உருவான குழந்தை தான் முருகப்பெருமான்ங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து, அந்த கதைய கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க தான் நம்பல்லாம். இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கிற அந்த திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா, கடற்கரையோரமா அமைஞ்சிருக்குங்க. என்ன இது ஒரு பெரிய சிறப்பா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மத்த இடத்துலலாம் உள்ள கடற்கரை மாரி கிடையாதுங்க, திருச்செந்தூர் கடற்கரை. சிவபெருமான் வந்து தன்னுடைய பையன் முருகனுக்காக தோற்றுவித்து குடுத்த கடல்ங்க அது. அதனால அது மிகப்பெரிய சிறப்புங்க. இந்த ஒரு சிறப்ப வந்து அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ்ல மிக சிறப்பா குறிப்பிட்டிருக்கிறாரு. வாழ்க்கையில 1000 பிரச்சனைங்க இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வீடு தான் எது? மனுஷன் தான் யாரு? சொல்லுங்க பாப்போம். பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், பொருளாதார தடை, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது, திருமண தடை, இப்படி நமக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுங்க, அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்த, அன்பு தெய்வத்த நம்ம எப்படி போய் பார்க்கணும்? நம்ம நெனச்ச உடனேலாம் போய் பார்த்துற முடியாதுங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் முருகன் நம்மள கூப்பிட மாட்டாரு. நாம போய் அவர பார்க்கணுங்கிறது முக்கியம் இல்ல. முருகன் நம்மள பார்க்கணும்னு முருகன் வந்து மனசு வச்சா தான் நம்மளால அவன் கோவில் வாசப்படியே மிதிக்க முடியும். முதல்ல நம்ம யார தெரியுமா வேண்டணும்? நம்முடைய குலதெய்வத்த தாங்க. அப்பா அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இல்ல 2ம் கலந்ததா இருக்கலாம். நம்ம குலதெய்வத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மஞ்ச துணியில ஒரு ரூ. 1 காச முடுங்கி குலதெய்வத்திட்ட ஃபர்ஸ்ட்டு சங்கல்பம் பண்ணணும். இந்த மாரி நான் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். நல்லபடியா எனக்கு உத்தரவு குடுத்து, என் கூடவே நீ பத்திரமா வந்து, என்ன பாதுகாப்பா அழைச்சிட்டு போயி, என்னுடைய யாத்திரை எல்லாத்தையும் நான் முடிச்சு, எந்த தெய்வத்திட்ட போறோமோ, அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சமும், ஆசீர்வாதமும் எனக்கு அளப்பறியாம கிடைக்க நீ எனக்கு உத்தரவு குடுத்து, என்ன நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணும்ப்பான்னு ஃபர்ஸ்ட்டு குலதெய்வத்திட்ட ஒரு அப்ளிகேஷன் போடணும். அது ஒரு நல்ல நாளையில நம்ம போட்டு அந்த ரூ. 1 காச முடுங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன நம்ம செய்யணுமோ செய்யணுங்க. குலதெய்வத்த வேண்டியாச்சு. அடுத்தது யார வேண்டணும்? நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் முழு முதற் கடவுளான ஆனைமுகத்தோன் விநாயகன ஃபர்ஸ்ட்டு அடுத்தது கும்பிடணும். விநாயகர்ட்டயும் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும், சங்கல்பம் பண்ணணும். அப்பா நான் எடுத்த இந்த காரியம் நல்லபடியா முடியணும். உடல் ஆரோக்கியத்தோட, பொருளாதார வசதியோட, எந்தவித தடைகளோ, சங்கடங்களோ, மன உளைச்சலோ, கஷ்டமோ, நோய் நொடியோ இல்லாம நல்லபடியா இந்த காரியத்த முடிக்கணும். இந்த யாத்திரைய போயிட்டு வரணும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். நீ தான் எனக்கு எல்லா வகையிலயும் அனுக்கிரகம் பண்ணி ஆசீர்வதிச்சு, என்ன நல்லபடியா கூட்டிட்டு வரணும். விநாயக பெருமானே! பிள்ளையாருக்கு ஒரு குட்டு குட்டிட்டு, சங்கல்பம் பண்ணிட்டு, அவரையும் குளிர்விச்சு,
அவர்ட்டயும் ஒரு ரூ. 1 காச முடிஞ்சு வச்சுட்டு, அடுத்ததா தான் நம்ம எந்த கோவிலுக்கு போறோமோ, அந்த கோவிலோட சுவாமிகிட்ட சங்கல்பத்த வைக்கணும். இப்ப நம்ம எங்க போறோம்? திருச்செந்தூர் போறோம். எதுக்காக போறோம்? நம்ம தலையெழுத்தே மாறி, நம்ம மன கஷ்டங்கள், சங்கடங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு முருகப்பெருமான் அருள் குடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம திருச்செந்தூருக்கு போறோம். அப்ப போறதுக்கு முன்ன என்ன செய்யணும் நம்ப? நம்ம உடலையும், உள்ளத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு, நம்ம வீட்ல உள்ள பூஜை அறையில முருகன் படம் வச்சிருப்போம். வேல் வச்சிருப்போம். இப்ப வந்து வேல் வழிபாடுங்கிறது அப்படியே பிரளயமா எங்க பார்த்தாலும் பரவி யார பாரு வேல்மாறல் வேல் பூஜை, வேல்மாறல் வேல் பூஜைன்னுட்டு அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முருகனுடைய பராக்கிரமும், அவனுடைய பெருமையும் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அடாடாடா! அது பாட்டுக்கு பெருகிட்டே போகுது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு. அதனால அந்த மாரி உங்க வீட்ல வேல் வச்சிருந்தீங்கன்னா, வேலு, இல்ல விக்கிரகங்கள் முருகனுடைய சின்ன உருவ சிலை வீட்ல வச்சிருந்தீங்கன்னா, ஏதோ படத்துக்கு முன்னாடியோ, வேலுக்கு முன்னாடியோ, இல்ல முருகப்பெருமானுடைய திருவுருவ அந்த சிலைக்கு முன்னாடியோ, ஒரு சின்ன அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி, ஃபர்ஸ்ட்டு முருகன்ட்ட சங்கல்பம் பண்ணணும். முருகனோட மனம் விட்டு பேசணும். நம்ம இப்ப போகணும்னு நெனைக்கிறது என்ன? திருச்செந்தூர் முருகனுக்கு போணும். கோயில் மண்ண மிதிக்கணும். அந்த தெய்வத்த கண் குளிர, மனம் குளிர பார்க்கணும். இது ஒண்ணு தான் நம்மளுடைய கருத்து, எண்ணம், சிந்தனை, செயல், பேச்சுன்னு எல்லாமா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த முருகனுக்கு முன்னாடி விளக்கேத்தி மனம் விட்டு பேசணும். என்ன பேசணும்? பேசு பேசுங்கிறீங்க. என்னத்த பேசணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு நீங்க சொல்லலாம். என்ன பேசணும்? "அப்பா, உன்னோட கோயிலுக்கு நான் வரணும். உன்ன கண் குளிர, மனம் குளிர நான் பார்க்கணும். உன்னுடைய அருமையான தரிசனமும், உன்னுடைய காட்சியையும் இந்த கண் குளிர, மனம் குளிர, எண்ணம் குளிர, சிந்தை குளிர நான் பார்க்கணும். பார்த்து, பார்த்து நான் பூரிப்படையணும். உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ எனக்கு உத்தரவு குடுக்கணும். நீ உத்தரவு குடுத்தா தான் நான் உன் கோயிலுக்கே நான் வருவேன். இல்லன்னா என்னால வர முடியாது. அப்பா எனக்கு யாரும் துணை கிடையாது. யாரும் கதியும் இல்ல. நீயே தான் எனக்கு. அதனால நீ என்ன ஆசீர்வதிச்சு, அனுக்கிரகம் பண்ணி, என்ன நீ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு என்ன நீ கூப்பிடணும்னு சொல்லி, சும்மா 2 நாள் கும்பிட்டேன், 3 நாள் கும்பிட்டேன், 1 வாரம் கும்பிட்டேன், 10 நாள் கும்பிட்டேன்னெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ரூல்ஸும் கிடையாது. முருகன் எப்ப மனசு வைக்கிறானோ, அப்பதான் அவங்கள கூப்பிடுவான். முருகன் வந்து நம்மள நெறைய சோதிப்பான். நீ உண்மையான முருகன் பக்தரா இருக்கியா? உண்மையிலேயே நீ திருச்செந்தூருக்கு வரணும்னு விருப்பப்படுறியா? உன்னுடைய எண்ணம், சிந்தனை, செயல், பேச்சு எல்லாமே வந்து முருகன வந்து பார்க்கணும்னு நீ நினைக்கிறியா? எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் நீ வந்து முருகன பார்க்கணும்னு ஆசைப்படுறியான்னு நெறைய உன்ன சோதிப்பாரு. அந்த சோதனைக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு, அதுக்கெல்லாம் நம்ப ஆளாகி, அவனுடைய சோதனைகளையும், அவனுடைய திருவிளையாடல்களையும் நம்ம எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மன உறுதியோட நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மன உறுதியோட அவன்கிட்ட நம்ம வேண்டி, "நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நான் உன்ன வந்து பார்க்கணும். அதுக்கு நீ எனக்கு எல்லா வகையிலயும், எந்தவித தடைகளையும் நீ ஏற்படுத்தாம, உன்ன வந்து பார்க்க எனக்கு வந்து நீ ஆசீர்வதிக்கணும் முருகான்னு வேண்டிக்கிட்டு, அந்த வேண்டதோட இல்லாம, உங்களுக்கு வந்து திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி, வேல்மாறல் என்ன உங்களுக்கு பதிகங்கள் படிக்க தெரியுதோ, அதெல்லாம் படிங்க. ஒண்ணுமே படிக்க தெரியலையா? முருகா, முருகா, முருகான்னு அந்த அடி வயித்துலேருந்து அப்படியே இந்த மூச்சு குழல் வர வரைக்கும், அப்படியே ஆழமா ஓங்கி சத்தம் வெளியில வராம, அப்படியே மனசுக்குள்ளேயே ஓங்கி ஒலிச்சு, முருகா, முருகான்னு கூப்பிடுங்க. எத்தன தடவ வேணாலும் கூப்பிடுங்க. உங்களால எத்தன தடவ கூப்பிட முடியுமோ கூப்பிடுங்க. 9 தடவ, 11 தடவ உடனே கேட்பீங்க, எத்தன தடவ நம்ம சொல்லணும்னு. இதெல்லாம் நம்மளுடைய நேரம், காலம், நம்ம கும்பிடுற அந்த கால அனுமதி, நம்முடைய உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பொறுத்தது தான். முருகன் வந்து "நீ இத்தன தடவ கும்பிட்டா தான் வருவ, அத்தன தடவ கும்பிட்டா தான் வருவ. நீ என்னுடைய கந்த சஷ்டிய நீ ஒழுங்கா சொல்லல. நீ வேல்மாறல ஒழுங்கா படிக்கல. அதனால போ! உன்ன ஒண்ணும் கூப்பிட மாட்டேன்." அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாரு. நம்முடைய நம்பிக்கையும், நம்முடைய மன உறுதியும் தான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஸோ, அதனால நம்மளால எத்தன தடவ படிக்க முடியுதோ படிங்க. படிக்க முடியலையா, இந்த மாரி முருகா, முருகான்னு அந்த நாமத்த சொல்லுங்க. இன்னும் அடுத்தது அவனுடைய மிகச்சிறந்த ஒரு மந்திரம் ஓம் சரவண பவா. இந்த மாரி முருகனுடைய நாமாவளிகள், அவருடைய பதிகங்கள் இது எல்லாத்தையும் டெய்லிங்க காலையில குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில முருகனுடைய
திருவுருவத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து, உடனே கண்ண மூடிட்டெல்லாம் சாமி கும்பிடாதீங்க. அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேரா முருகன அப்படியே கண் அசைக்காம, இமைக்காம முருகனுடைய கண்ணோட உங்க கண்ணையும் பதியிற மாரி, அப்படியே நேருக்கு நேர் பார்த்து, அப்படியே உங்க கண்ணிலேருந்து கண்ணு தண்ணீர் கொட்டணும் உங்கள அறியாம. அந்த மாரி மனமுருக நம்பிக்கையோட கும்பிடுங்க. நான் சொல்லும்போதே எனக்கு கண்ணு தண்ணி கலங்குது. கும்பிடுங்க. மனம் விட்டு பேசுங்க. நல்ல நல்ல விஷயங்களா முருகன்ட்ட மனம் விட்டு பேசி, என்ன ஒரே ஒரு தடவ உன் சன்னதிக்கு என்ன கூப்ட்டுருப்பா. வேற எதுவும் எனக்கு வாழ்க்கையில வேண்டாம். நீ மட்டும் தான் வேணும். நீ மட்டும் தான் வேணும். நீ மட்டும் எனக்கு போதும். உன் காலடிய நான் இறுக பற்றிக் கொண்டேனப்பா முருகா! எனக்கு கண்டிப்பா திருச்செந்தூர் வர எனக்கு நீ அருள் புரியணும்னு சொல்லி, இந்த மாரி டெய்லி நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. எண்ட்லெஸ். உங்களால எத்தன தர முடியுதோ, எத்தன நாள் படிக்கிறீங்களோ படிங்க. உங்களுடைய நம்பிக்கையையும், உங்களுடைய மன உறுதியையும் முருகன் வந்து அருமையா பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்துச்சு பாவம்டா! நம்மள நெனச்சு உருகி, மனம் உருகி கும்பிடுறான். நம்பிக்கையோட கும்பிடுறான். அவன நம்ம கூப்பிடுவோம். வந்து பார்க்கட்டும். அவனுக்கு நம்ம ஆசீர்வாதம் குடுப்போம். அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா ஒரு நாள் உங்க கனவுல முருகன் வருவாருங்க. இது நிச்சயம். எழுதி வச்சுக்கோங்க. நான் சும்மா இந்த வீடியோக்காக உங்கள்ட்ட நான் இத பேசி செய்யல. இந்த மாரி அற்புதங்களையும், அதிசயங்களையும், ஆனந்தத்தையும், மகிழ்ச்சியும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில முருகன் வந்து அள்ளி அள்ளி குடுத்துருக்கான். அதிசயத்த நிகழ்த்தியிருக்கான். ஆச்சரியங்கள நிகழ்த்தியிருக்கான். அற்புதங்கள நிகழ்த்தியிருக்கான். இதெல்லாம் அவங்கவங்களா உணரணுங்க. ஒருத்தவங்க சொல்றத பொறுத்தோ, இல்ல பேசுறத வச்சோ, நான் சொல்றத வச்சோ, இல்ல மற்றவங்க சொல்றத வச்சோ நடக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க அனுபவபூர்வமா உணரணும். அவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும், உறுதியும் வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த மாரி வழிபட வழிபட முதல்ல நம்ப வீட்ல உள்ள தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள், கடுமையான வார்த்தைகள், ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுள்ள வெறுப்பு, வீட்ல உள்ள ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் மாறுங்க. முருகனுடைய அந்த தெய்வாம்சம், அந்த அருள், அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, நம்ப வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பரவி வர்றத நம்ம உணர முடியுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மள அறியாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம கிளம்பும்பொழுது, முருகன் யாராவது ஒரு மனித வடிவில வந்து, நமக்கு வந்து "போயிட்டு வாங்க. நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கும். சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு" சொல்லி மனித ரூபத்தில நமக்கு வந்து உணர்த்துவாருங்க. இல்ல நம்ம போற இடத்துல டக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போகும்பொழுது ஒரு வண்டியில போறோம், ஒரு ஸ்கூட்டர்ல போறோம், இல்ல கார்லயே போறோம் அப்படின்னா, நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்லயோ, லாரியிலயோ ஏதோ ஒண்ணுல "யாம் இருக்க பயமேன்" அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய பார்ப்போம். அடுத்தது ஏதாவது ஒரு கார்ல, வண்டியில பார்த்தீங்கன்னா, நல்லா வேல் அப்படியே ஃபோட்டோவோட இருக்கும். அத பார்ப்போம். சில பேர் மயில பார்ப்பாங்க. இந்த மாரி எத்தனையோ அவனுடைய முருகனுடைய சமிஞ்சை மூலியமா நமக்கு நெறைய உணரலாங்க நமக்கு. இல்ல ஒரு செல்லே எடுத்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம்னு ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய ஒரு ஃபோட்டோவோட ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கண்ணுல படும். இதெல்லாம் வந்து முருகனுடைய ஆசீர்வாதமும், அவன வந்து முருகன் வந்து நம்மள ஏத்துக்கிட்டான் அப்டின்னா தான், இந்த மாரி சமிங்கையெல்லாம் நமக்கு காட்டுவாரு. இது நிதர்சனங்க. முருகன் மேல அப்படியெல்லாம் ஒரு அவநம்பிக்கையெல்லாம் கொள்ளாதீங்கங்க. முருகன் நம்மகிட்ட விளையாடுவாரு. அது பரவால்ல. நாம முருகன்ட்ட விளையாண்டோம்னு வச்சுங்க, அவருடைய விளையாட்டையெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாதுங்க. தாங்கவே முடியாது. ஸோ தினமும் அந்த முருகனுடைய பாராயணங்களெல்லாம் படிச்சீங்கன்னா, நம்ம கனவுல ஒரு நாள் வந்து "நீ இந்த இடத்துக்கு வா, இந்த கோயிலுக்கு வா, திருச்செந்தூருக்கு வா" அப்படின்னு சொல்லி நமக்கு உத்தரவு குடுப்பாருங்க. அந்த உத்தரவு கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அந்த உத்தரவு கிடைச்ச உடனேயே நம்ம குடும்பத்தோட, புள்ள குட்டிங்களோட, நம்ம பேர பிள்ளைங்களோட, உற்றார் உறவினர்களோட, அங்காளி பங்காளியோட எல்லாரோடையும் சேர்ந்து போங்க. இல்லையா, உங்க குடும்பத்தோட மட்டுமாவது நீங்க கிளம்பி போயிட்டு, முருகன அமோகமா தரிசனம் பண்ணிட்டு, ஆனந்தமா அவன கண் குளிர, மனம் குளிர பார்த்துட்டு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! வீரவேல் முருகனுக்கு அரோகரா! கந்தவேல் முருகனுக்கு அரோகரா! என்னை வாழைக்கும் தெய்வத்திற்கு அரோகரா! பேச்சு, மூச்சு, உயிர், உடல் என வாழ்வாகி நிற்கும் செந்தூர் சக்கரவர்த்தி அரோகரா! அரோகரா! அரோகரான்னு சொல்லி அவன் பாத கமலங்கள்ல விழுந்து வணங்கி வாங்கங்க. வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்தடுத்து எப்படி வெற்றி மேல வெற்றி கிடைக்குது. திருச்செந்தூர் ஸ்தலம் வந்து சிறந்த ஒரு குரு ஸ்தலங்க. குரு பகவானுக்கு வந்து அருள் வழங்கிய இடம்ங்க அது.
அதனால குருஸ்தலமா விளங்குறதுனால, நீங்க வந்து புதன்கிழமை நைட்டே போய் நீங்க திருச்செந்தூர்ல போய் தங்கிடணும். மறுநாள் வியாழக்கிழமை காலையில கடல்ல நீராடிட்டு, நாழி கிணறுல நீராடிட்டு, உடைகளை எல்லாம் மாட்டிக்கிட்டு, ஈர துணியோட மட்டும் கோயிலுக்கெல்லாம் போக்கூடாதுங்க. துணிகள ஈர துணிய மாத்திக்கிட்டு, நம்ம தூண்டிகை விநாயகர் கோவில்னு இருக்கு. அந்த கோயில்ல போய் பிள்ளையார ஃபர்ஸ்ட்டு வேண்டிட்டு, ஒரு சிதற்காவ உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க முருகன போய் ஃபர்ஸ்ட்டு திருச்செந்தூர்ல போய் பார்க்கணுங்க. அங்க உள்ள சுப்பிரமணியனையும் பார்க்கணும், முருக தேவனையும் பார்க்கணும். வெளிப்பிரகாரத்துல வந்தீங்கன்னா, குரு பகவான், பெருமாள், பைரவர் இப்படி எல்லா சன்னதியும் அங்க இருக்குங்க. அடுத்தது அங்க வந்து சித்தர்கள் வாழும் இடங்க அது. கிட்டத்தட்ட 20 சித்தர்களுக்கு மேல அங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா, இந்த கோயில் உருவானத்துக்கு முக்கியமான ஒரு 3 சித்தர்கள் அங்க ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அந்த சித்தர்களையும் போய் பார்க்கணும். குறைஞ்சபட்சம் திருச்செந்தூர்ல ஒரு 8லேருந்து 12 மணி நேரமாவது நீங்க அந்த திருத்தலத்துல தங்கி இருந்து, முருகப்பெருமான கண் குளிர, மனம் குளிர வேண்டணுங்க. அப்புறம் அங்க ரொம்ப முக்கியமான ஒரு பிரசாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் இலையில குடுக்குற விபூதிங்க. அதுதான் ரொம்ப விசேஷம் அங்க. அந்த பன்னீர் இலையில கிடைக்கிற அந்த விபூதி வந்து அவ்ளோ பெரிய ஒரு சிறப்பு, ரொம்ப பெருமை வாய்ந்ததுங்க அது. பொதுவாவே இந்த பன்னீர் இலைய சாதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னா, அதில 12 நரம்புகள் இருக்குங்க. கவனிச்சு பார்த்துருக்கலாம் நீங்க. ஸோ அந்த இலையில வச்சு குடுக்குற விபூதி வந்து முருகப்பெருமான் தன்னுடைய 12 கைகளை கொண்டும் நம்மள ஆசீர்வதிக்கிற மாரியான ஒரு ஐதீகங்க அது. அதனால அந்த பன்னீர் இலை விபூதி வந்து கண்டிப்பா எப்படியாவது அர்ச்சகர்ட்ட சொல்லியாவது நீங்க அந்த பன்னீர் இலை விபூதிய வாங்கி, கண்டிப்பா அந்த பிரசாதத்த நீங்க வந்து பெற்று வாங்குங்க. அவ்வளோ பெரிய சிறப்பு பெற்ற அந்த திருத்தலத்துக்கு நம்ம போயி முருகப்பெருமான இந்த மாரி முறையா, சரியான வழியில நம்ம போய் எல்லாம் அவன மனம் குளிர, எண்ணம் குளிர, சிந்தம் குளிர நம்ம வழிபடும் பொழுது, நம்ம தலையெழுத்து மாறுமா? மாறாதாங்க? நீங்களே சொல்லுங்க. நிச்சயம் நம்ம தலையெழுத்து மாறுங்க. நாம தாங்க முருகன்ட்ட அத குடு, இத குடு, அவன போல வை, இவன போல வை, எனக்கு காச குடு, பணத்த குடுன்னெல்லாம் நம்ம அவன்ட்ட கேட்கிறோம். ஆனா முருகன் நம்மகிட்ட எதுவும் கேட்கறது இல்லைங்க. நம்மகிட்ட அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு என்ன? அவன் மீது நாம கொள்ற பக்தி, பாசம், அன்பு, மன உறுதி, நம்பிக்கை. இததாங்க முருகன் எதிர்பார்க்கிறான். அத குடுக்கறதுல நமக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லையேங்க. எதுவும் நம்ம செலவழிக்க போறதில்லையே. நமது உள்ளத்தையும், உடலையும் அவனுக்காக நம்ம அர்ப்பணிச்சு கும்புறதுல என்ன நம்ம குறைஞ்சு போயிட போறோம்? கெட்டு போயிட போறோம்? சொல்லுங்க. ஸோ, கண்டிப்பா இந்த முறைகள் படியெல்லாம் நீங்க முறையா எல்லாம் செஞ்சு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை சும்மா ஜோ ஜோ ஜோன்னு சூப்பரா இருக்குங்க நம்ம வாழ்க்கை. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் திருச்செந்தூர் போயி நல்லபடியா முருகனோட அருள பெற நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேங்க. இத போல ஒரு பயனுள்ள தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு என்னோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நான் வந்து உங்களோட பேசுற இந்த முறை, இந்த அணுகுமுறை இதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னு சொன்னா, என்னோட சேனலுக்கு ஒரு லைக் சிம்பல் போடுங்க. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இத போல நெறைய ஆன்மீக தகவல்கள நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய சேனல்ல கமெண்ட்ல உங்க அனுபவத்த சொல்லுங்கங்க. எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்ப வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் தாங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல்களோட உங்கள நான் சந்திக்கிறேங்க. முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.